Welcome back to our series Exploring the Unexplored Part of Europe. இந்த எபிசோட்ல நம்ம ஸ்விட்சர்லாந்துல இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் டவுன் ஆன ராப்பர்ஸ்வில்லையும் the Europe's most expensive சிட்டின்னு சொல்லப்படுற ஸ்விட்சர்லாந்துல இருக்க லார்ஜஸ்ட் சிட்டியான ஜூரிக்கையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Let's welcome to BALA'S TRAVEL vlog to explore the unexplored part of Europe. நம்ம போன எபிசோட்ல மோனோக்கோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை பார்த்தோம். ஸோ நான் மோனோக்கோலேருந்து நிஸ்க்கு திருப்பி நிஸ்ல ஃப்ரான்ஸில் இருக்க நிஸ் சிட்டிலேருந்து ஓவர் நைட் பஸ் எடுத்து காலையில் 4 மணிக்கு சுவிட்சர்லாண்டில் இருக்க ஜூரிக்கு சேர்ந்தாங்க. பக்கத்தில் ஒரு சின்னதாக ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தாங்க, ஒரு பொட்டிக் ஹோட்டல் தான். ஸோ அந்த டைமில் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் பக்கத்துலேயே ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயே போயிட்டு ஒரு கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 6:30 மணிக்கு வெளியில் வரும்போது ஜூரிக் சிட்டியே சைலண்ட்டாக, மக்கள் நடமாட்டம் கம்மியாக, வெறும் பறவைகளோட சத்தத்தோட அந்த அழகான ஜூரிக் சிட்டி பார்க்குறது ஒரு சூப்பர் ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. அங்கேருந்து அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு சும்மா லக்கேஜ் வைக்கலாம் தான் போனாங்க. பட் அவங்க ஏர்லி செக்கினே பண்ண விட்டனால உள்ளே போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் தூங்கிட்டுங்க 10 மணிக்கு திருப்பி வெளியில் வந்துட்டேங்க. ஏன்னா 11 மணிக்கு ஒரு ட்ரிப் புக் பண்ணியிருக்கேன். இந்த 11 மணிக்கு ஒரு டே ட்ரிப் ஃப்ரம் ஜூரிக்கு. இந்த ஜூரிக் வந்ததுக்கு காரணமே பக்கத்தில் இருக்க லிச்சன்ஸ்டைனுங்கிற ஒரு கண்ட்ரியை பார்க்குறதுக்காக தாங்க. பட் இந்த லிச்சன்ஸ்டைன் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க ஜூரிக் சிட்டியவும் சின்னதாக சிட்டி டூர் மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டவுன் ஆன ராப்பர்ஸ்வில்லை காட்டுவாங்க. அங்கேருந்து ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் சுவிட்சர்லாண்டில் இருக்க ஒரு வில்லேஜ் ஹைடி லேண்டுன்னு, அந்த வில்லேஜை பார்த்துட்டு லிச்சன்ஸ்டைன் கண்ட்ரி போய் பார்க்குற மாதிரி தாங்க பிளான். இந்த லாகில் நம்ம ஜூரிக் சிட்டியும் இந்த ஹிஸ்டாரிக்கல் டவுனான ராப்பர்ஸ்வில்லும் பார்க்கலாம். நம்ம பஸ்ஸில் உட்காந்தோடனே ஒரு ஷார்ட் ஜூரிக் சிட்டி டூர் மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுவோங்க. இந்த ஜூரிக்கே ரொம்ப அழகான ஊருங்க. இந்த அழகுக்கு மேலும் அழகு சேர்க்குற மாதிரி நடுவில் இந்த நார்த் சைட் ஆஃப் த சிட்டி ஃபுல்லாக இந்த ரிவர் லிம்மாட்னு ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி சவுத் சைட் ஆஃப் த சிட்டி ஃபுல்லாக ஜூரிக் லேக்னு இருக்கும். ஸோ சிட்டிக்கு நடுவில் ஃபுல்லாக தண்ணி தாங்க இருக்கும். அந்த தண்ணிக்கு இந்த சைடும் அந்த சைடும் தான் அழகான மானுமெண்ட்ஸும் ஒரு ஓல்ட் டவுனும் நியூ சிட்டியும் அப்படியே டிவைட் ஆகிருக்கும். ஒரு காலத்தில் நம்ம ஜூரிக் சிட்டிக்கும் இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ்க்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரங்களுக்கும் ஜூரிக் சிட்டிக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குங்க. ஏன்னா ஸ்விஸ் நேஷனல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜூரிக்கில் தாங்க இருக்குது. ஸ்விஸ் நேஷனல் பேங்க்ல 2 வகையான அக்கௌண்ட்ஸ் ஒரு டைமில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று ஓப்பன் அக்கௌண்ட்டு, இன்னொன்று க்ளோஸ்ட் அக்கௌண்ட்டு. இந்த க்ளோஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பெரிய பேர்லாம் இருக்காதுங்க, வெறும் நம்பர் சிஸ்டம் தான். ஸோ அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்க அந்த பேர் எதுவுமே டாப் கான்ஃபிடென்ஷியாலிட்டியாக இருக்குங்க. ஸோ உள்ளுக்குள்ளே எவ்வளோ காசு இருக்குது, இந்த காசுக்கு பின்னாடி யார் போட்டிருக்கா, எங்கேருந்து வந்துச்சு, இது யாரோட பேரில் இருக்குங்கிறது கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஷியலாக இருக்குங்க. ஸோ யாருனாலையும் கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. பட் ஆஃப் லேட்டாக கடந்த 10-15 வருஷமாக ஸ்விஸோட நேஷனல் பேங்க் எல்லாமே மற்ற கண்ட்ரீஸோட ஒரு இணக்கமான முறையில் அவங்க ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாக்ஸ் எவேஷன் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடி அளவுக்கு இந்த பிளாக் மணிலாம் இப்போ ஸ்விஸோட பேங்க் அக்கௌண்ட்டில் ப்ரிவலண்ட்டாக இல்லைங்க. பட் ஒரு காலத்தில் ஸ்விஸோட பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது தான் ஒரு பிளாக் மணிக்கு ஒரு ஹப்பாக இருந்துச்சு. நம்ம சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்தோடனேங்க 1845 உலக ஃபேமஸான லின் சாக்லேட் கம்பெனியோட பேஸ் இங்கே தாங்க இருக்குது. அதோட கம்பெனி இங்கே பார்க்கலாங்க. அதோட ஃபேக்ட்ரி இங்கே பார்க்கலாம். இந்த லின் சாக்லேட் ஃபேக்ட்ரி அது ஜூரிக்கில் தாங்க இருக்குது. சுவிட்சர்லாண்டில் இந்த சிட்டியை விட்டு தாண்டி வந்தோடனேங்க இந்த கண்ட்ரி சைடில் ட்ரைவ் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க சுவிட்சர்லாண்டு. இந்த அழகுக்கான காரணமே அது சுற்றில இருக்க இந்த ஆல்பைன் மவுண்டன்ஸ் தாங்க. ப்ளஸ் இந்த 1000 கணக்கில் லேக்ஸும் ரிவர்ஸும் இருக்குங்க இந்த சுவிட்சர்லாண்டில் சுற்றில. இந்த யூரோப்லேயே ஒரு 6% ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் இந்த சுவிட்சர்லாண்டில் தாங்க வரும். சின்ன கண்ட்ரியில் ஒரு ஹோல் கான்டினென்ட்க்கு தேவையான 6% ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் ரிசர்வாயர் இந்த சுவிட்சர்லாண்டுக்குள்ளேயே இருக்கிற அளவுக்கு பிளஸ்டு கண்ட்ரிங்க அது. இந்த சுவிட்சர்லாண்டும் யூரோப்பும் அழகாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே இந்த ஆல்பைன் மவுண்டன்ஸ் தாங்க. இந்த ஆல்பைன் மவுண்டன்ஸுக்கு கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் சைஸ் அளவில் இருக்குங்க. இது ஆரம்பிக்கிறதே எங்கேருந்து ஆரம்பிக்கும் மீன்ஸ் மொனாக்கோலேருந்து தான் ஆரம்பிக்குதுங்க. மொனாக்கோலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஃபுல்லாக சுவிட்சர்லாந்து கவர் பண்ணி அங்கேருந்து லிச்சன்ஸ்டைன் போய் லிச்சன்ஸ்டைன்லேருந்து ஆஸ்திரியாவிலேருந்து ஜெர்மனிலேருந்து இட்டாலியிலேருந்து ஸ்லோவேனியாவில் முடிக்குங்க. கிட்டத்தட்ட 8 கண்ட்ரியை இந்த ஆல்பைன் மவுண்டன்ஸ் கவர் பண்ணுதுங்க யூரோப்பில். இந்த ராப்பர்ஸ்வில் டவுன் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம இந்த ராப்பர்ஸ்வில் டவுனே இந்த லேக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட ஆரம்பிக்குங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் மீன்ஸ் ராப்பர்ஸ்வில் கேசல். ஸோ இது மேலே இருக்கிறது தான் ராப்பர்ஸ்வில் கேசல்.
இந்த கேசல் வந்து 12th செஞ்சுரியில் கிட்டத்தட்ட 800 இயர்ஸ் முன்னாடி வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இட்ஸ் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங். அதுக்காக காரணம் மீன்ஸ் அவங்க அந்த டைமில் சிமெண்ட்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, பட் அந்த மாதிரி கிளே மாதிரி இதை யூஸ் பண்ணி ஸ்டோன் மாதிரி யூஸ் பண்ணி வித்தே இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு வாலோட வித்தே. ஸோ அது கேசல். அது அப்படியே இந்த பக்கம் வரும்போது வந்து இட்ஸ் அ டவுன், இட்ஸ் அ ஓல்ட் டவுன் ஆஃப் ராப்பர்ஸ்வில். ராப்பர்ஸ்வில்ங்கிறது ஓல்ட் டவுன் எங்கே இருக்குது மீன்ஸ் இட்ஸ் மோர் லைக் அந்த ஜூரிச்சோட ரிவர் லேக்கில் வந்து லேக்கோட எண்டில் இருக்குது. ஜூரிச் லேக்குங்கிறது வந்து ஒரு முக்கியமான லேக்கு. இங்கே சுவிட்சர்லாண்டே கிட்டத்தட்ட 2500 லேக்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒன் ஆஃப் த லேக் தான் வந்து ஜூரிச் லேக். அந்த ஜூரிச் லேக்கோட எண்டில் தான் வந்து இந்த ஊரே வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் டவுன் இன் சுவிட்சர்லாண்ட். அப்படியே இந்த பக்கம் வரும்போது வந்து இட்ஸ் அ சர்ச், இட்ஸ் அ ரோமன் கேத்தலிக் சர்ச். இது இந்த சர்ச் வந்து இட்ஸ் அ குட் திங் வி காட் இன்டு திஸ் ரோமன் கேத்தலிக் சர்ச். என்ன முக்கியமான விஷயம் மீன்ஸ் இன்னைக்கு ஈஸ்டர் டைமில் ஜீசஸ் கிரைஸ்டோட போய் பார்த்துட்டு வந்து இந்த சர்ச்சில் பார்த்துட்டு வந்து குவைட் எக்ஸைட்டட் அபவுட் இட். இந்த ராப்பர்ஸ்வில் கேசலேங்க இந்த ஹெரன்பர்குங்கிற ஒரு சின்ன மலைக்கு மேலே தான் கிட்டத்தட்ட 92 அடிக்கு ஹைட்டில் கட்டியிருப்பாங்க. இது அவங்க ஏர்லி 13th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அவங்க சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன மீன்ஸ் சுற்றியில் இருக்க இந்த ஜூரிச் லேக் தாங்க. ஸோ இந்த பாயிண்ட் அந்த 92 அடிக்கு மேலே நின்று பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சுற்றியில் யார் நம்மளை அட்டாக் பண்ண வராங்கன்னு வந்து அவங்களால நல்லா வாட்ச் பண்ண முடியும். அப்படி யாராவது வராங்கன்னா அந்த லேக்கை தாண்டி தான் அவங்க வரணும். ஸோ அதுக்காகவே இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணி இந்த கேசலில் கட்டியிருக்காங்க. கேசலில் பேசிக்காக வந்து இது ஒரு கோட்டை. ஸோ இந்த கோட்டைக்கு மேலே இதை கட்டியிருக்காங்க, இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. அங்கேருந்து பார்க்கும்போது சுற்றியில் யார் நம்மளை அட்டாக் பண்ண வரான்னு தெரியுங்க. அங்கே மேலே நடந்து மேலே வரங்க அந்த வியூவே ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த லேக்குக்கும் அந்த கேசலுக்கும் நடுவில் இருக்க இந்த டவுனுங்கெலாம் பார்க்கும்போது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இருக்குங்க. அது அந்த கேசலுக்கு மேலேருந்து பார்க்கும்போது இந்த கேசலுக்குள்ளே போகும்போது தாங்க இது ஆக்சுவலாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில், ஒரு முக்கோணம் ஷேப்பில் கட்டியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள்லையும் ஒரு 3 டவர்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு டவர்ஸுக்கும் மொத்தம் 3 டவர்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த 3 டவர்லேருந்து தான் சுற்றிலும் பார்ப்பாங்க யாராவது நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்களான்னு. அதில் சவுத் எண்டில் இருக்க ஒரு டவர்லேருந்து தான் யாராவது வராங்கன்னா மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த ஒரு 12th சென்ச்சுரி எண்டில் 13th சென்ச்சுரி பிகினிங்கில் கட்டின இந்த கேசலு, அந்த உட்டு ஒர்க்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த காலத்தில் பார்க்குற அந்த ஒரு மெடிவல் டைமில் ஒரு யூரோப்பியன் மூவிஸ்லாம் பார்க்கும்போது கோட்டைகளெல்லாம் அந்த கேசல்லாம் காட்டுவாங்க. அந்த காட்டுறதுலாம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்படியே அந்த இடத்த போய் நம்ம நேரில் நின்று பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குங்க. ஸோ இதுதான் லேக் ஜூரிச். இது ஸ்விஸ் ஃப்ளாகு. அப்படியே வந்தோம்னா இது $7.3 மில்லியன் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. யார் இந்த வீடை கட்டுறாங்கன்னா நம்ம சுவிட்சர்லாண்ட்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது சாக்லேட்டு, அதுக்கப்புறம் ஸ்விஸ் வாட்சஸ், அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து பேங்க். ஸ்போர்ட்ஸ் பர்சன் சுவிட்சர்லாண்ட்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர பர்சன் வந்து தி கிரேட் ராஜர் ஃபெடரர். அவரோட வீடு தான் இது. ஸோ அவர் பக்கத்துல இந்த க்ரெயின் வச்சுட்டு அவர் டென்னிஸ் கோர்ட் கட்டிட்டு இருக்காரு. அவர் எங்க டென்னிஸ் அகாடமி மாதிரி கட்டிட்டு இருக்காரு இங்க. பட் இதுதான் அவரோட வீடு. இந்த ராப்பர்ஸ்வில்லுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க மீன்ஸ் ரோஸ் கார்டன் சிட்டிம்பாங்க. இந்த ஜூன் டைம்லலாம் வந்து கிட்டத்தட்ட 15,000 ரோசஸ் வந்து சுற்றில இருக்கும்பாங்க. பட் நம்ம இப்போ வந்திருக்க வந்து ஏப்ரல் டைமில் இப்போ வந்து ரோசஸ்லாம் வரல, அது பெருசாக ப்ளாசம் ஆகலை. பட் அழகான ஊருங்க. சுவிட்சர்லாண்டு பியூட்டிஃபுல்லான ஊருங்க. யூகே வந்து செம்ம ஊர். யூகே நான் கண்ட்ரி சைடில் இருக்கேன். நான் லண்டன் கிடையாது, மேலே டாப்பில் இருக்கிறதுனால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ட்ரி சைடு. ஸோ ரொம்ப அழகான ஊர் யூகேவோட ஒரு அழகான ஊர். யூரோப்பில் என்ன சொன்னால் விட்டுருங்க, நார்வேஜியன் கண்ட்ரிஸ் விட்டுருங்க, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட் அவங்க விட்டுருங்க. அதை தவிர யூகேவோட பெட்டரான ஊர்னா சுவிட்சர்லாந்து தாங்க சொல்கிறேன். ரொம்ப அழகான ஊருங்க. இது செகண்ட் டைம் வர ஸ்விஸ். பட் வெரி வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரிங்க. ஸோ நம்ம இது ராப்பர்ஸ்வில் டவுன்லேருந்து கிளம்புற டைம் வந்துருச்சுங்க. கிளம்புற நேரத்தில் வந்து சரியான காற்றும் பயங்கரமான மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. அதுவும் அந்த லேக் பக்கத்தில் நிற்கும் போது அந்த அடிக்கிற காற்றுக்கு நம்ம அப்படியே தள்ளும். அந்த ஃபீலே சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்புற நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த லாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் பாலாஸ் ட்ராவல் விலாக். நம்ம அடுத்த எபிசோடில் இப்போ ஒரு சுவிட்சர்லாண்டில் டவுனை பார்த்தோம். அடுத்தது சுவிட்சர்லாண்டில் இருக்க ஒரு வில்லேஜ். ஆனால் அந்த வில்லேஜ் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் வில்லேஜ் ஹைடிலேண்ட். எப்படி வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகிடுச்சு, அது சுவிட்சர்லாண்டில் மலைக்கு மேலே இருக்கிற ஒரு கிராமத்தை எப்படி உலகம் பூரா தெரிஞ்சிச்சுங்கிறத நம்ம அடுத்த லாகில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் the unexplored side of the Europe, Heideland on our next vlog.
Stay tuned.